வணக்கம். டாக்டர் டேவிட் ஆர் ஹாக்கின்ஸின் போதனைகள் பத்தி ஒரு முழுமையான ஆழமான விளக்கம் வேணும்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தகவல்களை பார்க்கறது மட்டும் இல்ல, இது ஒரு பயணம் மாதிரி. இந்த பயணம் ஒரு ஆச்சரியமான கேள்வியிலிருந்து தொடங்குது. உங்க உடம்பே ஒரு பொய் கண்டறியும் கருவி. அது உண்மையும் பொய்யையும் பிரிச்சு சொல்லுன்னு சொன்னா நம்புவீங்களா? அங்கிருந்து நம்ம மனித உணர்வுகளோட ஒரு வரைபடத்தை உருவாக்க போறோம். அப்புறம் நம்ம உலகத்தை இயக்குற மறைக்கப்பட்ட சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தை எப்படி உயர்த்துங்கிற ஒரு பெரிய உண்மையை பார்க்க போறோம். ஆமா. டாக்டர் ஹாக்கின்ஸோட கருத்துக்கள் முதல் முறையா கேட்கும்போது கொஞ்சம் சிக்கலா தெரியலாம். ஆனா அதோட நோக்கம் ரொம்ப எளிமையானது. நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறது தான். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் தத்துவம் இல்ல, அவர் அறிவியல் பூர்வமா நிரூபிச்சதா சொல்ற சில விஷயங்கள். நீங்க சொன்ன அந்த முதல் கேள்வி இருக்கே, அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நம்ம உடம்பாலேயே உண்மையை தெரிஞ்சுக்க முடியுமா? இதுதான் ஹாக்கின்ஸின் 20 வருஷ ஆராய்ச்சிக்கு மையமா இருந்துச்சு. சரி, அப்போ அந்த வரைபடத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். உணர்வு நிலையின் வரைபடம், அதாவது மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றாங்களே, அதுதான் அவருடைய எல்லா போதனைகளுக்கும் அஸ்திவாரம்னு கேள்விப்பட்டேன். அது என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். கண்டிப்பா. இத ஒரு ஆன்மீக வெப்பநிலைமானின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இது 1ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கு. இதுல ஒவ்வொரு எண்ணும் ஒரு குறிப்பிட்ட உணர்வு நிலைய குறிக்குது. உதாரணமா, ரொம்ப கீழ 20ல அவமானம், 30ல குற்ற உணர்ச்சி, 100ல பயம் மாதிரியான உணர்வுகள் இருக்கு. இந்த நிலைகள்ல இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சுருங்கி எதிர்மறையா இருக்கும். அப்போ மேல்நிலைகள்ல என்ன இருக்கும்? நாம மேல போக போக 250ல நடுநிலை, 350ல ஏற்றுக்கொள்ளுதல், 500ல அன்பு, 540ல மகிழ்ச்சி, 600ல அமைதி, அப்புறம் 700ல இருந்து 1000 வரைக்கும் ஞானம் அப்படின்னு நேர்மறையான உணர்வுகள் வரும். இதுல 200ங்கிற புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம். 200ல என்ன ஸ்பெஷல்? அது ஒரு திருப்புமுனை மாதிரி ஏதாவது இருக்கா? மிக சரியா சொன்னீங்க. 200ங்கிறது தைரியம், அதாவது கரேஜ் என்ற நிலை. ஹாக்கின்ஸ் என்ன சொல்றாருன்னா, 200க்கு கீழே இருக்கிற எல்லா உணர்வுகளும் வாழ்க்கைக்கு எதிரானவை. அவை நம்மிடமிருந்து சக்தியை உறிஞ்சும். இது அவர் ஃபோர்ஸ், அதாவது பலம்னு சொல்றார். ஆனா 200 தாண்டிட்டோம்னா நாம வாழ்க்கைக்கு ஆதரவான நிலைக்கு வர்றோம், அப்படிதானே? ஆமா, அங்கிருந்து தான் உண்மையான சக்தி, அதாவது பவர் தொடங்குது. நாம பிறருக்கு கொடுக்கறவங்களா மாறுறோம். இதுதான் எதிர்மறை நிலையிலிருந்து நேர்மறை நிலைக்கு மாறும் அந்த முக்கியமான கோடு. ஓகே, 1ல இருந்து 1000 வரைக்கும் ஒரு ஸ்கேல் இருக்கு. 200 ஒரு முக்கியமான கோடுன்னு புரியுது. ஆனா ஒருத்தரோட உணர்வு நிலை 350ல இருக்கு, இல்லனா ஒரு புத்தகத்தோட உணர்வு நிலை 450ல இருக்குன்னு எப்படி அவரால ஒரு எண்ண சொல்ல முடிஞ்சது? இதுதான் எனக்கு கொஞ்சம் அறிவியல் புனைக்கதை மாதிரி இருக்கு. இது அளக்க ஏதாவது ஒரு உறுதியான முறை இருந்ததா? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. இதுதான் பலருக்கும் நம்ப முடியாத விஷயமா இருக்கு. ஆமாம், இதுக்கு அவர் ஒரு உறுதியான முறைய பயன்படுத்தினார். அதுக்கு பேரு கைனேசியாலஜி, அதாவது தசை சோதனை. இதோட அடிப்படை தத்துவம் கேட்க ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு உண்மையான அல்லது நேர்மறையான தூண்டுதலுக்கு நம்ம உடல் வலுவாக பிரதிபலிக்கும். ஒரு பொய்யான தூண்டுதலுக்கு உடல் பலவீனமாகிடும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது நம்ம உடம்பே ஒரு பொய் கண்டறியும் கருவி மாதிரியா? இது ஏதோ மேஜிக் மாதிரி இல்லையா? இது எப்படி ஹாக்கின்ஸ் நியாயப்படுத்தினார்? இது மேஜிக் மாதிரி தான் தோணும். ஆனா ஹாக்கின்ஸ் இத ஒரு உயிரியல் உண்மையா பார்த்தார். அவரோட பார்வையில நம்ம உடல் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரிக்க முடியாத பகுதி. ஒரு விஷயம் வாழ்க்கைக்கு ஆதரவா உண்மையா இருக்கும்போது அது நம்ம உயிரியல் அமைப்போட ஒத்துசேவா இருக்கு. அதனால நம்ம தசைகள் வலுவா புடிச்சு நிக்கும். ஆனா ஒரு விஷயம் வாழ்க்கைக்கு எதிரா பொய்யா இருக்கும்போது அது ஒருவிதமான உயிரியல் இரைச்சலை உருவாக்குது. அந்த ஒத்துசைவு இல்லாததால நம்ம தசைகள் தற்காலிகமா பலவீனமாகுது. இது அவர் ஒரு அணுச்சை செயல்பாடு மாதிரி பார்த்தாரே தவிர ஒரு மாயாஜாலமா பார்க்கல. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இந்த சோதனைய 2 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு கைய நேரா நீட்டி பிடிச்சுக்கணும். இன்னொருத்தர் அந்த நீட்டின கைய மணிக்கட்டுக்கு மேல 2 விரலால அழுத்துவாங்க. இப்போ சோதனைக்கு உள்ளாகிறவர் ஒரு உண்மையான வாக்கியத்தை சொல்லணும். உதாரணமா, என் பெயர் ராம்னு. அப்போ அவரோட கை வலுவா இருக்கும், அதை எளிதில் கீழே அழுத்த முடியாது. ஆனா என் பேர் குமார்னு ஒரு பொய்ய சொன்னா கை உடனே பலவீனமாகி சுலபமா கீழே போயிடும். இதே முறையத்தான் ஹாக்கின்ஸ் இயேசு கிறிஸ்து அல்லது ஹிட்லர் போன்ற பெயர்களை சொல்ல வச்சு சோதனை செஞ்சார்.
இயேசு கிறிஸ்துவ நினைக்கும்போது கை வலுவாகவும் ஹிட்லரை நினைக்கும்போது கை பலவீனமாகவும் இருந்துச்சு. அப்போ யார் வேணாலும் எதை வேணாலும் இந்த மாதிரி சோதிச்சு பார்த்தலாமா? இதுக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா? ஆமா, முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு. விஷயம், இந்த சோதனையை செய்யற 2 பேரோட உணர்வு நிலையும் 200க்கும் மேல, அதாவது தைரியங்கிற நிலைக்கு மேல இருக்கணும். அவங்க நேர்மையான நோக்கத்தோட தனிப்பட்ட விருப்பு இல்லாம இதை செய்யணும். 2வது, கேட்கப்படுற கேள்வி முக்கியமானது. நாளைக்கு லாட்டரியில எந்த நம்பர் ஜெயிக்கும்னு கேட்டா பதில் கிடைக்காது. ஏன்னா நோக்கம் சுயநலமானது. ஆனா இந்த புத்தகம் குழந்தைங்களுக்கு படிக்க கொடுக்கறது நல்லதா அப்படின்னு கேட்டா சரியான பதில் கிடைக்கும். நோக்கம் உண்மையை அறியறதா இருக்கணும். ஓகே, அப்போ நம்ம கிட்ட ஒரு வரைபடம் இருக்கு, அதுல நாம எங்க இருக்கோம்னு அளக்க ஒரு முறையும் இருக்கு. நீங்க முன்னாடி சொன்ன அந்த 200ங்கிற கோடு ஃபோர்ஸ் மற்றும் பவர் அப்படின்னு 2ஆ பிரிக்குதுன்னு சொன்னீங்க. இந்த 2 வார்த்தைகளும் கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஹாக்கின்ஸோட உலகத்துல இது 2ம் வெவ்வேறு துருவங்கள், அப்படிதானே? ஆமா, இது 2க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. பலம், அதாவது ஃபோர்ஸ், கீழே இருக்கிற எதிர்மறை நிலைகளோடு தொடர்புடையது. அது எப்போதுமே எதையாவது எதிர்க்கும், கட்டாயப்படுத்தும், வற்புறுத்தும். ஹிட்லரோட ஆள்வ பலத்தை யோசிச்சு பாருங்க. அதுக்கு தொடர்ந்து வெளியிலிருந்து ஆற்றல் தேவைப்பட்டுச்சு. வீரர்கள், ஆயுதங்கள், பணம். அது தற்காலிகமா ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி உருவாகிக்கிட்டே இருக்கும். அதனால பலம் எப்போதுமே ஒரு எதிர்பலத்தை உருவாக்கும். கடைசியில 2மே அழிஞ்சு போகும். சக்தி, அதாவது பவர் அப்படி இல்லையா? அது எப்படி வித்தியாசப்படுது? வாக்கும். மகாத்மா காந்தி தான் இதுக்கு சிறந்த உதாரணம். அவரிடம் ஈரானோ பழம் இல்ல, ஆனா அகிம்சை, உண்மைங்கிற சக்தி இருந்துச்சு. அந்த சக்தியால தான் அன்றைய உலகின் மிகப்பெரிய பலமா இருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அசைச்சு பார்க்க முடிஞ்சது. ஹாக்கின்ஸோட அளவீட்டுல காந்தியோட உணர்வு நிலை 700க்கு மேல இருந்துச்சு. பலம் சத்தமா கத்தும், ஆனா சக்தி அமைதியா இருக்கும். ஆனா அதோட தாக்கம் நிரந்தரமா இருக்கும். இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கூட பார்க்க முடியுமே. ஒரு மேனேஜர் எல்லாரையும் மிரட்டி அதட்டி வேலை வாங்கலாம், அது பலம். ஆனா இன்னொரு தலைவர் தன்னோட நடத்தையால, நேர்மையால எல்லாரையும் இயல்பாவே வேலை செய்ய தூண்டுவார், அது சக்தி. மிக சரியான உதாரணம். பலம் பொருள்களை நகர்த்தும், ஆனா சக்தி இதயங்களை ஈர்க்கும். அதனாலதான் நீண்ட காலத்துல சக்தி தான் எப்போதுமே ஜெயிக்கும்னு ஹாக்கின்ஸ் சொல்றார். ஆன்மீக பாதையில போற பலரும் ஈகோவை அழிக்கணும், அகந்தையை ஒழிக்கணும்னு சொல்றதை கேக்குறோம். ஆனா ஹாக்கின்ஸோட பார்வை இதுலயும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா, ரொம்பவே வித்தியாசமான பார்வை. அவர் ஈகோவை ஒரு எதிரியாவோ அல்லது ஒரு பாவமாவோ பார்க்கல. அதை நாம வெறுக்க வேண்டியதில்ல, ஆனா அதை தாண்டி போகணும்னு சொல்றார். அவர் ஈகோவை எப்படி பார்க்கறார்னா, அது பரிணாம வளர்ச்சியில நமக்குள்ள இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற விலங்கு இயல்பு. நம்ம மூளைக்குள்ள இன்னொன்னு பழைய விலங்கு மூளை இருக்கு. அந்த விலங்கு இயல்புகளோட வெளிப்பாடு தான் ஈகோ. அப்போ ஈகோவை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணுமா? இதுக்கு அவர் மிருக காட்சி சாலை உதாரணத்தை சொல்லுவார் இல்லையா? அதேதான். ஒரு மிருக காட்சி சாலையில இருக்கிற குரங்குகளோட நடவடிக்கைகளை பார்த்தா மனித ஈகோவோட எல்லா அம்சங்களையும் பார்க்கலான்னு சொல்வார். அங்க எல்லைக்காக சண்டை போடுறது, பலவீனமானதை சுரண்டுறது, குழுவா பிரிஞ்சு மோதுறது, ஏமாத்துறதுன்னு எல்லாமே இருக்கும். இதுதான் மனித ஈகோவோட அடிப்படை. அப்போ ஈகோவை அழிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. அப்போ என்னதான் நோக்கம்? ஈகோவை அப்படியே விட்டுடலாமா? நம்ம சமூகம் மொத்தமே ஈகோவை மையமா வச்சுதானே இயங்குது. போட்டி, வெற்றி, நான் சொல்றதுதான் சரின்னு நிரூபிக்கிறது, இதை தாண்டி போறது அவ்வளவு சுலபமா? சுலபம் இல்லதான். அதுதான் ஆன்மீக பயணமே. ஹாக்கின்ஸ் என்ன சொல்றார்னா, ஈகோவை தாண்டறதுனா உங்க சுய அடையாளத்தை மாத்திக்கிறது தான். உங்களோட மதிப்ப, நீங்க என்ன வச்சிருக்கீங்க, என்ன ஜெயிச்சீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கங்கிறத வச்சு மதிப்பிடாம, நீங்க உண்மையிலே யாருங்கிறத வச்சு மதிப்பிடணும். அதாவது நீங்க அன்பானவரா, இரக்கமுள்ளவரா, அமைதியானவரா இருக்கிறதுல இருந்து உங்க மதிப்பை உணரணும். அப்படி நீங்க உயர் உணர்வுகள்ல இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது ஈகோ தானாவே அதோட பிடியை இழந்துடும். அதை நீங்க எதிர்த்து போராட தேவையில்ல. அதுக்கு பதிலா ஒரு உயர்ந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய மனமாற்றம். சரி, இப்போ நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்தா ஒரு தனிநபரோட உணர்வு நிலை, அதை அளக்கும் முறை, சக்திக்கும் பலத்துக்கும் உள்ள வேறுபாடு, ஈகோவை தாண்டறது எல்லாமே ஒரு தனிப்பட்ட பயணமா தெரியுது. ஒருத்தர் தன்னோட உணர்வு நிலையை உயர்த்துறதால இந்த உலகத்துக்கு என்ன பயன்? இதுதான் இந்த மொத்த உரையாடலோட உச்சக்கட்டமான புள்ளி. ஹாக்கின்ஸோட ஆராய்ச்சியின்படி பல நூற்றாண்டுகளா மனித குலத்தோட கூட்டு உணர்வு நிலை 190லே இருந்துச்சு.
அதாவது அந்த 200ங்கிற தைரியம் கோட்டுக்கு கீழே, எதிர்மறை நிலையில. இதனால தான் நம்ம வரலாறு முழுக்க போர்கள், அழிவுகள், துன்பங்கள்னு நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா 1980களின் பிற்பகுதியில ஒரு நம்ப முடியாத அதிசயம் நடந்தது. முதல் முறையா மனிதகுலத்தோட கூட்டு உணர்வு நிலை 207க்கு உயர்ந்தது. 190ல இருந்து 207க்கா? கேட்க வெறும் 17 புள்ளிகள் தானே தோணுது. ஆனா அது அந்த 200ங்கிற முக்கியமான கோட்டை தாண்டிடுச்சு. இதனால என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கும்? இது மேலோட்டமா பார்க்க சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம். ஆனா அதோட விளைவுகள் பிரம்மாண்டமானவை. ஹாக்கின்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாற்றத்துக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த உலகமோ வெற்றி என்பதை விட நேர்மை, அதாவது இன்டெகிரிட்டிக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சது. பெரிய நிறுவனங்களோட தலைவர்கள் நேர்மை இல்லாததுக்காக பதவி விலகிறதையும், அரசியல்வாதிகள் அவங்களோட நேர்மைக்காக கேள்வி கேட்கப்படுறதையும் நாம இன்னைக்கு அதிகமா பார்க்கறோம் இல்லையா? இதெல்லாம் அந்த உணர்வு நிலை மாற்றத்தோட நேரடி விளைவுதான். கிரகத்தோட வைப் மொத்தமா மாறிடுச்சு. அதனால பழைய வழிகள் இனிமே செல்லுபடியாகாதுங்கிற நிலைமை உருவாகியிருக்கு. அப்ப நான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில கருணையோடவும் அன்போடவும் இருக்கிறது இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக. இதுதான் நாம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய மிக நம்பிக்கையான செய்தி. நான் முன்னாடி சொன்ன அந்த உணர்வு நிலை அளவுகோல் ஒரு சாதாரண ஸ்கேல் இல்ல. அது ஒரு மடக்கை அளவுகோல், அதாவது லாகரிதமிக் ஸ்கேல். ஒரு நிமிஷம், லாகரித்மிக் ஸ்கேல்னு சொல்றீங்க. அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? தாராளமா. நிலநடுக்கத்தை அளக்க பயன்படுத்துற ரிக்டர் அளவுகோலை யோசிச்சு பாருங்க. ரிக்டர் 5 அளவு நிலநடுக்கத்தை விட ரிக்டர் 6 அளவு நிலநடுக்கம் 1 மடங்கு மட்டும் அதிகம் இல்ல, அது 10 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. ஹாக்கின்ஸோட உணர்வு நிலை அளவுகோலும் அதே மாதிரி தான். 300ல இருந்து 400க்கு போறது வெறும் 100 புள்ளிகள் முன்னேற்றம் இல்ல, அது பல மடங்கு ஆற்றல் பெருக்கம். அதனால தான் உயர் உணர்வு நிலையில இருக்கிற ஒருத்தரால கீழ்நிலையில இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களோட எதிர்மறை ஆற்றலை சமன் செய்ய முடியுது. அதனால தான் அந்த புள்ளி விவரம் வருதா? 500ங்கிற அன்பு நிலையில இருக்கிற ஒரு நபர் 7.5 லட்சம் பேருடைய எதிர்மறை ஆற்றலை சமன் செய்ய முடியும்னு அவர் சொல்றது. இது கேட்கவே மலைப்பா இருக்கு. இது ஒரு பக்கம் பெரிய நம்பிக்கையை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் அந்த உயர்நிலையில இருக்கிற சில பேர் மேல ஒரு பெரிய பொறுப்பு சுமத்துற மாதிரி இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய பொறுப்பு தான். ஆனா அவங்க அது ஒரு பொறுப்பா பார்க்க மாட்டாங்க. அன்பு நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு கருணை காட்டுறது ஒரு சுமை இல்ல, அது அவங்களோட இயல்பு. அதனால நீங்க உங்க உணர்வு நிலையை உயர்த்தும் போது நீங்க வெறும் உங்களுக்காக மட்டும் அதை செய்யல. கடலோட மட்டம் உயர்ந்தா எல்லா கப்பல்களும் தானா உயரும் இல்லையா? அது மாதிரி நீங்க ஒரு சின்ன கருணை செயல் செஞ்சாலும், ஒருத்தரை மன்னிச்சாலும், ஒட்டுமொத்த மனித குலத்தோட உணர்வு நிலையையும் உயர்த்துறீங்க. உங்க பங்களிப்பு அவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு நாம டாக்டர் ஹாக்கின்ஸோட போதனைகள் பத்தி ஒரு முழுமையான விளக்கத்தை பார்த்தோம்னு நினைக்கிறேன். உணர்வு நிலையின் வரைபடம், தசை சோதனை மூலமா உண்மையை கண்டுபிடிக்கிறது, சக்திக்கும் பலத்துக்கும் உள்ள ஆழமான வேறுபாடு, ஈகோவை ஒரு எதிரியா பார்க்காம அதை தாண்டி போறது, கடைசியா நம்மளோட சின்ன நேர்மறை செயல் கூட இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க கேட்ட அந்த முழுமையான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஹாக்கின்ஸ் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், ஒவ்வொரு மனிதனோட உள்ளார்ந்த மதிப்பும் எல்லையற்றது, அதனோட ஆற்றலும் எல்லையற்றது. இத நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். உங்க மதிப்பு மற்றும் ஆற்றல் வெறும் பெரியதுன்னு மட்டும் நினைக்காம, அதுக்கு எல்லையே இல்லைங்கிற கண்ணோட்டத்தோட நீங்க ஒவ்வொரு கணத்தையும் அணுகினா உங்களோட முடிவுகள் எப்படி மாறும், உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்குற விதம் எப்படி மாறும்?